உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற 2 வியாபாரிகளை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் தீவிரவாதியோ, நக்சலைட்டுகளோ, உக்கிரவாதிகளோ, பயங்கரவாதிகளோ இல்ல ரவுடிகளோ அல்ல. இந்த கொலையை திட்டமிட்டு வெறித்தனமாக, மிருகத்தனமாக அரங்கேற்றிய சாத்தான்கள், 3 சாத்தான்கள், கொலை குற்றவாளிகள். ஒருத்தன் பேர் ஸ்ரீதர். உனக்கெல்லாம் எவன்டா இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கொடுத்தது? நீ இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னும் 2 கொலை குற்றவாளி மிருகங்கள், 2 எஸ்ஐ. அந்த 2 எஸ்ஐல ஒருத்தன் பேரு பாலகிருஷ்ணன், ஒருத்தன் பேர் ரகு கணேஷ். இந்த 3 சாத்தான்களால் மிருகத்தனமாக வெறி கொண்டு கொலை வெறி நடத்தி, கொலை தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலையாளிகள் அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்ட் ஸ்ரீதர், A2 அக்யூஸ்ட் பாலகிருஷ்ணன், A3 அக்யூஸ்ட் ரகு கணேஷ். இந்த 3 சாத்தான்களையும் வன்மையாக இந்திய சமூக நீதி இயக்கம் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய சமூக நீதி இயக்கம் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற 2 உயிர்களுக்காக, அந்த ஆத்துமாக்களுக்காக இந்திய சமூக நீதி இயக்கம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவர் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது இந்திய சமூக நீதி இயக்கம். காவல் நிலையமா, சாத்தான் நிலையமா என்று தெரியவில்லை. இந்த நடந்த சம்பவங்கள் பார்க்கும்போது சாத்தான் நிலையம் என்றே அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. என் கையில் ஒரு புத்தகம் இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதில் நிறைய காரியங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய நீதி, சுதந்திரம், அடிப்படை உரிமைகள், பாதுகாப்பு, இவைகளை பற்றியெல்லாம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பல உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தங்கள் தீர்ப்பின் வழியாக. ஜெயராஜ் பெனிக்ஸ் என்பவர்கள் யார்? அவர் தீவிரவாதியா, உக்ரவாதியா, பயங்கரவாதியா, நக்சலைட்டா, இல்ல ரவுடி கும்பல் தலைவனா? இந்த 3 சாத்தான் மிருகங்களுக்கு பொது மனிதர்களை, பொதுமக்களை, சாதாரண குடிமகன்களை கொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? இது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களோட சட்டம் இல்லையா, அதிகாரம் இல்லையா? சட்டம் அனைவருக்கும் சமம். சட்டம் அனைவருக்கும் சமம் சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது, செயலை நிறைவேற்றணும். எப்படி சமம்? ஒரு மனித உயிரை கொலை செய்வதற்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட அதிகாரம் எவனுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு சாதாரண குடும்ப தலைவர், அந்த குடும்பத்தில் அவருடைய மகன், ஒரு பக்திமயமான குடும்பம், அவர்களை இப்படி கொலை வெறி தாக்கல் நடத்துவதா, கொலை செய்வதா? ஏண்டா ஸ்ரீதர், நீ இன்ஸ்பெக்டரா? உன் வீட்ல பொண்டாட்டி உனக்கு எதிர்த்து பேசினானா எல்லாத்தையும் உள்ள விடுவியா? அந்த ரகுகளை சாத்தானை பார்த்து கேட்கிறேன், ஒப்பனை எவனால அடிச்சானா நீ வேடிக்கை பார்ப்பியா? உன் பொண்டாட்டி உன்னை எதிர்த்து பேசுறானா லத்தியம் விடுவியா? உங்களுக்கு எவன்டா அந்த அதிகாரம் கொடுத்தது கொலை செய்வதற்கு? சரி, சட்டம் அனைவருக்கு சமம். அப்படி என்றால் 2 உயிரை கொலை செய்திருக்கிறார், அதே சட்டத்தின்படி இவங்களை தூக்கில் ஏற்ற வேண்டும். அதுதான் சட்டம் அனைவருக்கு சமம்.
இந்நேரம் என்ன செய்திருக்க வேண்டும்? காவல்துறை கையில் வைத்திருக்க முதலமைச்சர் சிபிஐக்கு சொல்லுகிறாராம். சிபிஐ எப்ப போகணும்? என்ன சிபிஐக்கு சொல்ற? இந்நேரத்துக்கு முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி, ஏனால் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது. இந்த முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் உடனடியாக 294B IPC 294B 323 506 class 1 and 302 109 இந்த பிரிவுகளில் அவன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைது பண்ணி சிறையில் அடைத்திருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் தான் நீ சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு விடுறதோ சிபிஐக்கு விசாரணைக்கு விடுறதெல்லாம் அப்புறம். இந்த விசாரணைங்கிறதா இது உடனடியான தீர்வு அல்ல. எப்பொழுது விசாரணை இருக்க வேண்டும்? இவங்களை நான் சொன்ன இந்த சட்டத்தின்படி, இந்த பிரிவுகளின்படி அவங்களை முதலாவது டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். என்ன ஆயுதப்படைக்கு மாத்துறாங்க? ஆயுதப்படை நரகமா? ஆயுதப்படை மாத்திட்டா நரகம் போயிட்டானா? அது என்னது ஆயுதப்படை? இப்படிலாம் நீங்க செய்கிற ஆயுதப்படை கொலை குற்றவாளிகளின் அடைக்கலம் கொடுக்கும் ஸ்தலம் என்றுதான் அர்த்தம். தப்பு பண்றான், கொலை பண்றான் கூட ஆயுதப்படை மாத்தினா என்ன? கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க, அதான் அர்த்தம். உடனடியாக IPC 294B 323 506 class 1 302 and 109 இந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்து அதன் பிறகு விசாரணை செய்து கோர்ட்டில் ஏற்றி தூக்கிலிட வேண்டும். இதுதான் சரியான தீர்ப்பு. சட்டம் அனைவருக்கு சமம் என்பதற்கு சரியான தீர்ப்பு. இதை செய்ய தவறினால் நீங்கள் மக்களை பாதுகாக்கத்தான் அரசு, மக்களை கொலை செய்ய அல்ல. காவல்துறைக்கும் உலக அளவில் மகாபெரிய களங்கத்தை இந்த கொலையாளிகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இந்த சாத்தான்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போதே கொலை செய்து விட்டீர்கள், இதற்கு தண்டனை சட்டப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும், டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். முதல்ல சும்மா ஆயுதப்படை போய் ஆயுதப்படை என்ன அது? அது அக்னி கடல். ஆயுதப்படைன்னு அக்னி கடல். ஆயுதப்படை பஞ்சாச்சு, அவன் அக்னி கடல் போயாச்சு, நீ திரும்பி வரமாட்டான். அது என்ன ஆயுதப்படை? கொலை குற்றவாளியை காப்பாற்றுவதனுடைய அடக்கலப்பட்ட நம்ம ஆயுதப்படை. இந்நேரம் டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும். அவனை சஸ்பெண்ட் செய்வதனால் தண்டிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் உடையில், இன்ஸ்பெக்டர் என்ற அந்த போர்வையில், அந்த பதவியில் அவன் இருக்கும் வரைக்கும் தண்டிக்க முடியாது. உடனடியாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். இந்த சட்டங்கள் பிரிவின் கீழ் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். போட்டுக்கிட்டு அப்புறம் விசாரணை, முடிவில் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்திய சமாதான நீதி இயக்கத்தின் சார்பாக அதன் தேசிய தலைவர் நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் யாரெல்லாம் குற்றவாளிகளாக வருகிறார்கள்? ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குற? உனக்கு டாக்டர் உனக்கு அப்படி சர்டிஃபிகேட் தரலாம் இல்லை. உன்னை இதே மாதிரி அந்த சாத்தான காலத்தை அடிச்சு நொறுக்கி லத்திய உள்ள திணிச்சிட்டு சிராய்ப்பு ஒரு சர்டிஃபிகேட் உனக்கு கொடுக்கலாமா? நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? இவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த டாக்டர் பேரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். காவல்துறையை நான் குறை சொல்லவில்லை. காவல்துறையில் எனக்கு சிறந்த நண்பர்கள் உயரதிகாரிகள் முதற்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது காவல்துறையில் இருக்கிற டிஜிபி ஐயா அவர்கள் எனக்கு நன்கு பழக்கமான நண்பர். அவரை பார்க்க சென்றால் மிக கனிவாக, பாப்பா என்னப்பா வேணும், பாசமாக கேட்பார். சொல்லுப்பா என்னப்பா செய்யணும். அவ்வளவு பெரிய ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு கண்ணியமாக பேசுகிறார். இவன் ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவு திமுரு. எவன் கொடுத்த அந்த திமுரு? உங்களுக்கு எவன் அந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த விசாரணை எல்லாம் அப்புறம் முதல்ல அவனை டிஸ்மிஸ் பண்ணி உள்ள போறோம். முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நிவாரண நிதியாக ஒரு உயிருக்கு 1 கோடி, 2 உயிருக்கு 2 கோடி ரூபாய் தர வேண்டும். இந்த 2 கோடி ரூபாய் இந்த உயிருக்கு ஈடாக முடியாது என்றாலும் ஒரு பரிகாரம், ஒரு பாவ பரிகாரம். நீங்கள் தமிழக முதல்வராக இருந்து காவல்துறை உங்கள் கட்டுப்பாடு வைத்திருக்கும் பொழுது அவர்கள் கொலைவெறி தாக்குதல் எடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இதற்கு நிவாரணமாக முதலமைச்சர் அவர்கள் 2 உயிருக்கு 2 கோடி ரூபாய் தர வேண்டும். இதெல்லாம் இதுக்கு சிபிஐக்கு நான் விசாரணை போக தேவையில்லை. சிபிஐ விசாரணை கொடுங்க. எப்பொழுது சிபிஐக்கு? அப்ப இங்க உள்ள காவல்துறை என்ன செய்யுது? காவல்துறைக்கு ஒன்றும் தெரியாதா?
உங்களால முடியாதா? அதனால சிபிக்கு அனுப்புறீங்களா? இதெல்லாம் நாடகம், கண் துடைப்பு நாடகம் நடத்த வேண்டாம். நாட்டில் நீதி இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லும் நீதி, தனிமனித சுதந்திரம், பாதுகாப்பு, அடிப்படை உரிமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக அரங்கில் தமிழ்நாடு காவல்துறைக்கு இருந்த ஒரு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள். இது அழிக்க முடியாது. உலகமே காரிக்கு போறாங்க இப்ப தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு நீதியான, நேர்மையான, நல்ல அதிகாரிகள், திறமையான, நீதியான, நேர்மையான, திறமையான, சாதனை படைத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சேர்த்து வைத்த நல்ல பேருக்கு இந்த 3 சாத்தான் மிருகங்கள் உலக அளவில் கட்டப்படுத்தி விட்டாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அவங்க டியூட்டியில் இருக்கும்போது தண்டிக்க முடியாது. அவங்கள் மீது டிஸ்மிஸ் பண்ணி எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டால், நான் சற்று முன்பு சொன்ன பிரிவுகளின் கீழ் அவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு, கொலை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை, அதே தண்டனை அவன் கொடுத்தாங்க. இதை தமிழ்நாடு அரசு செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவனை ஏன் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணவில்லை? கொலை குற்றவாளை காப்பாற்ற நினைக்கிறாரா முதலமைச்சர் அவர்கள்? முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் என்ன இருக்கு? சட்டமன்றம் சட்டத்தை இயற்றுகிறது, பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றுகிறது. ஆளுநர் அவர்களுக்கு சட்டத்தை இயற்றும் அதிகாரம் இருக்கிறது. அதை இயற்றி காவல்துறைக்கு அதை காத்துக் கொள்ள வேண்டும். போலீஸ்னா என்ன? அதை சட்டத்தை காத்து அதன்படி மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் காவல்துறையின் பணி. சரி, இந்த ஸ்ரீதர்ங்கிறவன், இன்ஸ்பெக்டருங்கிறவனையும், அவன் அந்த பாலகிருஷ்ணங்கிறவன், ரகு கணேஷ்ங்கிற பையனையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக, பீஸ் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் சார்பாக, ஒரு 10 கொலை பண்ண ஒரு பெரிய தாதா ரவுடியை நீ இந்த மாதிரி அடிச்சுக்கியா? கேள்விக்கு பதில் வேண்டும். ஒரு 10 கொலை பண்ண தாதா கேங் லீடர் இருக்கான், அவனை போய் நீ உள்ள பூட்டி வச்சு அடிச்சு லத்திய உள்ள விடுவியா? பாவம், ஒரு அப்புறாணி வியாபாரியில புடிச்சு ஏன் உன்னை கேள்வி கேட்க கூடாதா? நீ போய் செல்போன் கேட்டியாங்க? இந்த 3 பேர் செல்போன் கேட்டுருக்காங்க ஃப்ரீயா, கொடுக்கலன்றதுக்காக எதிர்த்து பேசிட்டான்றதுக்காக இங்க நடிச்சிருக்காங்க. சரி, மக்கள், பொதுமக்களுக்கு பீஸ் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பாக ஒரு ஆலோசனை சொல்கிறோம். நாங்கள் பல வழக்குகளை நடத்தி இருக்கிறோம், பல வழக்குகளை ஜெயம் பெற்றிருக்கிறோம். நீதிமன்ற உதவியோடு, காவல்துறையின் உதவியோடு, அதிகாரியின் உதவியோடு, சட்டப்பூர்வமாக கன்னியாகுமரியில் 2 எஸ்ஐ மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி வச்சிருக்கோம். ஒருத்தன் பேரு அசோக், ஒரு பொம்பளை எஸ்ஐ, உமன் எஸ்ஐ மேரி ஜமிதா. மணிகண்டன் என்ற ஒரு பையனை போட்டு அடிச்சு அவனை நாசம் பண்ணி அவனை கோர்ட்ல ஃபைன் கட்ட வச்சாங்க. உடனடியாக இந்த அமைப்பு அவர்கள் எடுத்து சென்று ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் அவர் அட்மிட் பண்ண வைத்து டாக்டர் ரிப்போர்ட் வாங்கி பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு இப்ப அரெஸ்ட் வாரண்ட் இன்னமும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பத்மநாபபுரம் கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை அரசு இந்த கேஸ் நாங்கள் தான் நடத்துறோம். இந்திய சமூக நீதி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் சட்டம் அறிவு அவ்வளவு இல்லாதவனால் மாட்டிக்கொண்டார்கள். காவல் நிலையத்துக்கு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு, போலீஸ்க்கு இவங்க ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அவன் கூப்பிட்டோன்னே போகக்கூடாது, நேரம் என்ன பண்ணணும், ஆன்டிசிபேட் பெயில் அப்ளை பண்ணணும். ஹைகோர்ட்ல போய் இந்த மாதிரி சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டார்ச்சர் பண்றாங்க, லஞ்சம் கேட்கிறான், இல்லைன்னா அடிப்பேங்கிறான், வெட்டுவேங்கிறான், குத்துவேங்கிறான், அன்வான்ட் செக்ஷன் போட்டிருக்கிறான், எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிறான், எங்களை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் they are torturing our family. They have filed like cases and they have filed FIR unknown section. So we need an anticipate bail before the honorable court. We are giving this petition for anticipate bail. Your honor சொன்னா உடனே இவங்களை கூப்பிடுவாங்க. நம்ம தொங்கு தொங்கு ஓடணும் ட்ரெஸ் போட்டுட்டு.
இவனுக்கு ஒரு பிபி வருவாங்க, அங்க உண்மையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ கேஸ் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் பெட்டிஷனர், ஒரு வார்த்தை அடிப்பான். அப்புறம் நோ செக்ஷன் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் பெட்டிஷனர், பொய்யா ஒரு தகவல் தருவான். அதையும் அந்த கோர்ட்ல அடிச்சு கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். அதன் பிறகு ஜாக்கிரதையா இருந்து எப்பொழுதுமே உங்களுக்கு பாதுகாப்பை கோர்ட் மூலமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்காரு. இந்த மாபெரும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. ஆக இந்த குடும்பத்துக்கு செய்ய தெரியவில்லை, யாரும் சொல்லி தரவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க எப்ப காவல் நிலையத்தை கொண்டு போய் உள்ள பூட்டி வச்சுக்கிட்ட மாதிரி அடிக்கிறானோ, நீ வெளியில காவல் நிலையத்தை பூட்டு போட்டு எல்லாத்துக்கும் போன் அடிச்சிடணும். ஃபயர் சர்வீஸ் போன், ஃபயர் போன் அடிச்சிடணும். ஐயோ கொல்றான், கொல்றான்னு சொல்லி முதலமைச்சர் சிஎம் சாருக்கு போன் அடிக்கலாம், காவல்துறை டிஜிபிக்கு போன் அடிக்கலாம், மெயில் பண்ணணும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மாவட்ட எஸ்பிக்கு தெரியப்படுத்தணும், மாவட்ட கலெக்டருக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளவு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்ட் அப் பண்ணிருக்கணும். அப்ப உள்ள அவங்க என்னென்ன கொலைவெறி நடத்தினா கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், சாட்சிகளோட ஆதாரங்களோட. எங்க ஓடுவாங்க? வெளியில போலீஸ் ஸ்டேஷன் வெளியே லாக், உள்ள லாக் பண்றாங்க, நீ வெளியே கூட்ட போட்டுரு, அது ஒன்றும் தவறில்லை. போலீஸை எதிர்த்து அடித்தால்தான் தவறு. லாக் பை லா அண்ட் ஆர்டர், லாக்ட் பை ஜஸ்டிஸ். ஏன் லாக் பண்ணக்கூடாது? அவனை அதையும் செய்ய தவறிவிட்டார்கள். அடுத்தது இவர்கள் அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு பிரேதத்தை வாங்கியிருக்க கூடாது. இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து டிஸ்மிஸ் பண்ணி சிறையில் அடைக்கும் வரைக்கும் பணத்தை வாங்கியிருக்க கூடாது. என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில, நீதிமன்றத்தின் நம்பிக்கையில நாங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் பொதுமக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இது போலீஸோட ஒரு டிஸ்பியூட் வந்திருக்குது. இப்போ உடனே போகக்கூடாது, தனியா போகக்கூடாது. உங்க ஊர் எம்எல்ஏ கூட்டிட்டு போங்க, அல்ல உங்க ஊர் எம்பியை கூட்டிட்டு போங்க, அல்ல கூட நல்ல திறமையான அட்வொகேட்டை கூட்டிட்டு போங்க. பாதுகாப்புக்கு உங்களுடைய சொந்தக்காரர்கள் அழைத்து செல்லுங்கள். போறதுக்கு கூட எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருங்க. அப்ப சொன்ன மாதிரி சிஎம் சார், டிஜிபி ஆபீஸ், ஐஜி ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் ஆன்லைன்ல தட்டி விடுங்க. ஃபயர் சர்வீஸ் போன், ஃபயர்னு போன் பண்ணு, கலவரம் போன் 100க்கு போன் அடி, எல்லாம் பதிவு பண்ணு. அப்ப வசமா மாட்டிக்குவாங்க. இதை பொதுமக்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் பொதுமக்களும் பயந்து போய் எதுக்கடா இவன்ட்ட போலீஸ்ல மோதுன்னு கேஸ் போய் வழக்கு போடுவாங்க. இப்ப கூட போய் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது போலீஸுக்கு முன்னாடி தரையில புரண்டு உருண்டாங்களாம், அதனால காயம் வந்துச்சு. என்னடா பொய் பித்தலாட்டம். 30/6/2020 இன்றைய தினகரன் செய்தித்தாள் நாளிதழில் போலீஸ் பரிந்த எப்பயாரு முரண்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கடைசி பகுதி காவலர் போக சொன்னாங்களா, இவங்க போகலையா, ஆனால் உருண்டு பறந்தாங்களா, காய் என்ன வண்டி கட்டின பொய் இது. இந்த மாதிரி பொய் எஃப்ஐஆர் போட்டதுக்கு தண்டனை கொடுக்கணும். யார் எஃப்ஐஆர் பதிவு செய்தது? இப்படி பொய்யான எஃப்ஐஆர் பதிவு செய்ததற்கே அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த நபருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அடிச்சு கொண்டு விட்டு உருண்டாங்கன்னா புரண்டாங்கன்னா காயம் வந்துச்சா, எங்க உருண்டாங்க, என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு? அவங்க உருண்டாங்க புரண்டாங்க ஆதாரம் இருக்கா? ஆனா அந்த சிசிடி கேமரால அழகா ஜெயராஜ் கூட்டு போறாங்க, காவல் அந்த வாகனத்தை ஏத்துறாங்க, கூட்டு போறாங்க. பின்னாடி அவருடைய மகன் பைக்ல போகிறார், அவருடைய சார்ந்தவர் போகிறார்கள். எங்க பரண்டாங்க, எங்க உருண்டாங்க, எங்க காமிச்சு, எங்க இப்ப அந்த ஸ்ரீதர் பேரை படுத்து உருள சொல்லு, காயம் வருதான்னு பார்ப்போம், பொருளை சொல்லு. அதே மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ஸ்ரீதர் பாயிலையும் அந்த பாலகிருஷ்ணன் பாயிலையும் அந்த ரகு கணேஷ் பாயிலையும் படுத்து உருள சொல்ல நீங்க பண்ணது மாதிரி காயம் அப்படி வருமா? வண்டிகட்டுல போய் பித்தலாட்டம், அதுக்கு ஒரு எப்பயாரா? இந்த எப்பயார் போட்டவங்களுக்கு அடுத்த தண்டனை கொடுக்க வேண்டும். யார் செய்வார்கள்? இப்படி ஒரு மகா கேவலமான களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான் இந்த காவல்துறைக்கு இந்த 3 மிருகங்கள், சாத்தான்கள். காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசுக்கு களங்கம். உலக அரங்கில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஐபிசி 294B 323 506 class 1 and 302 109 இந்த செக்ஷன் படி இவங்களை கைது பண்ணி உள்ள தள்ள வேண்டும், சிறையில் டிஸ்மிஸ் பண்ண வேண்டும், தூக்கு தண்டனை கொடுக்கும் வரை
அவன் உள்ளே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. நான் பெயிலபிள், தூக்கு தண்டனை கொடுக்கிற வரை. ஒரு சாதாரண கொலையை மற்றவர்களுக்கு என்ன சட்டத்தில் தண்டனை கூட, அதே இப்போ கொலைவாளி, இவன் கொலையாளி, எல்லாருக்கும் சட்டம் சமம் இல்லையா? அப்ப இவங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை கொடுக்க வேண்டியதா? நாங்கள் பல வழக்குகளை நடத்தி இருக்கிறோம். பீஸ் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக ஜெயிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸ், பொய் எஃப்ஐஆர் போடுற போலீஸ், நீதியை புரட்டுகிறவன் காசுக்காக, லஞ்சத்துக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஆதாரம் வைத்திருக்கிறோம். அதன் அனுபவத்தில் இப்பொழுது பேசுகிறேன். இந்த 3 சாத்தான் மிருகங்களையும் இந்திய சமாதான நீதியக்கம் பீஸ் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்களும் கண்டிக்கிறார்கள். தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் வெகுண்டிருந்திருக்கிறார்கள். வணிகர் சங்கம், வியாபாரிகள் சங்கம், பொதுமக்கள், பல அமைப்புகள், வழக்கறிஞர்கள், ஏன் காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகளே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காவல்துறையை நான் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லவில்லை. காவல்துறை மூலமாக நிறைய உதவிகள் இந்த அமைப்புக்கு செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மிகப்பெரிய வணக்கம் சல்யூட் கொடுக்கிறோம். நம்ம டிஜிபி ஐயா திருபாதி அவருக்கு ஒரு அருமையான சட்டத்தை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் அதை செயல்படுத்துவதற்காக உத்தரவிட்டார். அதுக்காக வெரி பிக் சல்யூட் ஃபார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு திருபாதி அவர்களுக்கு என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்தோம். அதை எங்கள் யூடியூப் சேனல் பதிவேற்றம் செய்தோம். நல்ல அதிகாரிகள், நல்ல பண்பான, கனிவான, நீதியான, நேர்மையான, சூப்பரான அதிகாரிகளாம் காவல்துறை இருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள், எங்கள் அமைப்பின் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். இப்படிப்பட்ட சில மிருகங்களை, சாத்தான்களை கண்டிக்கிறோம். ஆகவே சீக்கிரத்தில் சிபிசிஐ சொல்லிட்டு காலம் தாழ்த்தாமல், நீதியை மழுங்கல் செய்யாமல், நீதியை நீர்த்து போக செய்யாமல், உடனடியாக நீதி தண்டனை சட்டத்தின்படி வழங்க முதலமைச்சர் முதலாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். காவல்துறை நீதிமன்றங்கள் வழியாக நீதியை நிலைநாட்டி மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்த வேண்டும். தற்போது காவல்துறையின் மீது மக்களுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டுள்ளது, ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது, நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இப்படியே போயிட்டு இருக்குமானா அப்புறம் தமிழ்நாடை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமாயிடும். மக்கள் வெகுண்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தமிழ்நாடு அளவில் ஒரு மனிதருக்கு ஒரு பொறுமை, அவ்வளவுதான். பொறுமை இழந்தால் சாது மறுநாள் காடும் கொள்ளாது என்று பழமொழிக்கேற்ப எல்லோரும் வெகுண்டு இருந்தால் ஒன்று தாங்காத புறம். ஆகவே தற்போது மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால், நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற கிளை தாமாக முன்வந்து சிவமோட்டவன் வழக்கு எடுத்திருக்கிறது. சிபிஐக்கு மாற்றுவதாக முதலமைச்சர் சொல்லுகிறார்கள். வாழ்த்துக்கள். அதெல்லாம் உடனடி தீர்வு அல்ல. உடனடி தீர்வு கைது பண்ண வேண்டும், உள்ளே தள்ள வேண்டும், டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். கோர்ட்டில் தீர்ப்பு பெற்று தூக்கில் ஏற்ற வரைக்கும் அவன் சிறைச்சாலை கிடக்க வேண்டும். எத்தனை மக்கள் சாபம் அடைகிறார்கள். தேவையாயுது. விழிப்புணர்வோடு இருங்கள், சட்ட விழிப்புணர்வோடு இருங்கள். எல்லாருக்கும் சட்டம் சமம். நீதி ஜெயிக்க வேண்டும். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இவ்வளவு நீதிமன்றங்கள், இவ்வளவு சட்ட நடவடிக்கைகள். உயிரை இழந்த அந்த குடும்பங்களுக்கு கடவுள் ஆறுதல் செய்வாராக. ஜெயராஜ் அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அந்த குடும்பம் இப்பொழுது நிர்கதியாய் வனாந்திரம் போல காட்சி அளிக்கிறது. துக்கத்தின் உச்சகட்டம், துயரத்தின் உச்சகட்டம். ஆகவே இனியும் வேடிக்கை பார்க்காமல் அந்த குடும்பங்களுக்கு அரசு ஆறுதல் செய்ய வேண்டும், நிவாரணம் செய்ய வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு மறுபடியும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நீதி கிடைக்கும். இறைவனை நம்பியிருங்கள். கடவுள் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதி செய்வார். இங்கே இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம். நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம், மரியாதை வைத்திருக்கிறோம். அதன் வழியாக கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதியை வழங்குவார். கடவுள் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. நன்றி, வணக்கம்.